ஆழ் மனதை உபயோகித்து மனத்தடைகளை களைவது எப்படி? நீங்கள் ஓர் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்து அதிலிருந்து விடுபட்டு வெளிவருவதற்கு தெளிவான பாதை உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்கான விடை அப்பிரச்சனைக்குள்ளேயே இருக்கின்றது. ஒவ்வொரு கேள்வியும் அதற்கான விடையை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. உங்கள் ஆழ் மனதிற்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவு அனைத்தும் அறிந்தது. உங்களுக்கான விடை அதனிடம் உள்ளது. அது இப்பொழுது அதை உங்களிடம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்கள் ஆழ் மனதின் வலியுறுத்தல்கள் மீது நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்புதிய மனப்போக்கை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுக்குள் இருக்கும் படைப்பறிவு ஒரு மகிழ்ச்சியான தீர்வை கொண்டு வரும். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் விடையை நீங்கள் கண்டறிவீர்கள். அப்படிப்பட்ட மனப்போக்கு நீங்கள் மேற்கொள்ளும் எல்லாவற்றிலும் ஒழுங்கையும் சமாதானத்தையும் அர்த்தத்தையும் கொண்டு வரும் என்பது உறுதி. ஒரு பழக்கத்தை உடைத்தெறிவது அல்லது உருவாக்குவது எப்படி? நாம் அனைவரும் பழக்கத்தின் அடிமைகள். பழக்கம் என்பது நம் ஆழ்மனதின் ஒரு செயல்பாடு. நாம் நீச்சல் அடிக்கவும், சைக்கிள் ஓட்டவும், நடனமாடவும், கார் ஓட்டவும் கற்றுக்கொண்டது நம் ஆழ்மனங்களில் இவற்றுக்கான பாதைகள் அமைக்கப்படும் வரை சுய உணர்வோடு இவற்றை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்ததன் மூலமாகத்தான். பின்னர் ஆழ்மனதின் பழக்க செயல்பாடு தானாகவே இதனை செயல்படுத்தும். இது சில சமயங்களில் இரண்டாம் இயல்பு என்று அழைக்கப்படும். அதாவது நம் முதல் இயல்பான நமது சிந்தனைக்கும் செயலுக்கும் ஆழ்மனம் அளிக்கும் பதில் நடவடிக்கை. நம்மால் நம் பழக்கங்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் நல்ல பழக்கங்கள் அல்லது கெட்ட பழக்கங்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் நம்மிடம் உள்ளது என்பதும் வெளிப்படை. நீங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணத்தை அல்லது செயலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து எண்ணி வந்தால் அல்லது செய்து வந்தால் நீங்கள் உங்களை ஒரு மோசமான பழக்கத்திற்கு நிர்பந்தப்படுத்திக் கொள்கிறீர்கள். நிர்பந்தம் உங்கள் ஆழ்மனதின் விதி. அவர் ஒரு கெட்ட பழக்கத்தை தகர்த்தது எவ்வாறு? பாப் என்னை பார்க்க வந்தபோது கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தார். என் குடிப்பழக்கத்தால் நான் என் வேலையையும் மனைவியையும் குடும்பத்தையும் தொலைத்து விட்டேன். என் மனைவி என்னிடம் தொலைபேசியில் கூட பேசுவதில்லை. என் மகளை பார்க்க என்னை அவர் அனுமதிப்பதில்லை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று என்னிடம் கூறினார். நீங்கள் குடியை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக பலமுறை முயற்சித்துள்ளேன். சில காலம் குடியை நிறுத்தியிருந்தேன். பிறகு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தவிப்பு வரும். அடுத்த காரியமாக தொடர்ந்து 2 வாரங்கள் கண்மூடித்தனமாக குடித்து கொண்டிருப்பேன். இது மிகவும் கொடூரமானது. துர்பாகியசாலியான இம்மனிதருக்கு பலமுறை இவ்வாறு நடந்துள்ளது. அளவுக்கு மீறி குடிப்பது தனக்கு ஒரு பழக்கமாகி விட்டதை அவர் உணர்ந்தார். அப்பழக்கத்தை மாற்றி ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் கண்டுகொண்டார். ஆனாலும் அவரது ஆர்வத்தை கட்டுப்படுத்த அவர் மேற்கொண்ட தொடர் முயற்சிகள் அனைத்தும் நிலைமையை இன்னும் மோசமாக்கின. அவர் சந்தித்த தொடர் தோல்விகள் தன் தவிப்பையோ அல்லது குடிவெறியையோ கட்டுப்படுத்தும் சக்தியும் உறுதியும் தன்னிடம் இல்லை என்று அவரை உறுதியாக நம்ப வைத்தன. தான் சக்தியற்று இருப்பது குறித்த எண்ணம் அவரது ஆழ் மனதிற்கு ஒரு மாபெரும் தூண்டுதலாக அமைந்து அவரது பலவீனத்தை மேலும் தீவிரமடைய செய்து அவரது வாழ்க்கையை தோல்விகளின் வசிப்பிடமாக மாற்றியது. வெளிமனம் மற்றும் ஆழ்மனங்களின் செயல்பாடுகளை எப்படி ஒத்திசைவாக வைத்திருப்பது என்று நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்தால் ஆழ்மனதில் ஊன்றப்பட்டுள்ள கருத்தோ அல்லது விருப்பமோ புற உலகில் வெளிப்படும். தன்னுடைய பழைய பழக்கத்தின் பாதை அல்லது வழி தன்னை பிரச்சனைகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடிந்ததென்றால் சுதந்திரம், மன தெளிவு, மன அமைதி ஆகியவற்றுக்கு தன்னை இட்டுச் செல்லும் ஒரு புதிய பாதையை தன்னால் விழிப்புணர்வுடன் உருவாக்க முடியும் என்பதை அவரது பகுத்தறியும் மனம் ஒப்புக்கொண்டது. தன் தீய பழக்கம் தன் இயல்பாக மாறியிருந்தாலும் தான் அதை சுய உணர்வுடன் தேர்ந்தெடுத்ததன் மூலம் தன் வசமாக்கி கொண்டுள்ளோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். தான் எதிர்மறையாக பக்குவப்படுத்தப்பட முடியும் என்றால் நேர்மறையாகவும் பக்குவப்படுத்தப்பட முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். இதன் விளைவாக தான் அப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சக்தியற்றவன் என்ற எண்ணத்தை அவர் கைவிட்டார். தன் குணமாதலை தடுப்பது வேறெதுவும் இல்லை, தன் சொந்த எண்ணம்தான் என்பதை அவர் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார். அதனால் பெரும் மனமுயற்சி அல்லது மன வலியுறுத்தலுக்கான தேவை அங்கு எழவில்லை. அவரது மனக்காட்சியின் சக்தி.
தன் உடலை ஆசுவாசப்படுத்தி ஒரு மயக்கமான தியான நிலைக்கு செல்வதை பாப் கடைபிடிக்க துவங்கினார். தன் ஆழ்மனம் தன் விருப்பத்தை எளிய வழியில் நிறைவேற்றும் என்ற அறிதலோடு தன் விருப்பத்தின் பூர்த்தியை தன் மனதில் காட்சியாக நிறைத்தார். தன் மகள் தன்னை ஆறத் தழுவி, அப்பா, உங்களை மீண்டும் வீட்டில் பார்ப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று கூறி தன்னை வரவேற்றதாக கற்பனை செய்தார். அவர் ஒழுங்காக முறையாக அமர்ந்து இவ்வழியில் தியானம் செய்தார். தன் கவனம் திசை மாறிய போதெல்லாம் புன்சிரிப்பு தவழும் தன் மகளின் முகத்தையும் அவருடைய உற்சாகமூட்டும் குரலால் ஜீவனுடன் திகழும் தன் வீட்டையும் கொண்ட அப்பட காட்சியை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவார். இவை அனைத்தும் அவர் மனதை மீண்டும் நல்ல முறையில் பக்குவப்படுத்தின. இது மெல்ல மெல்ல நடந்தேறியது. அவர் அதை விடாமல் கடைபிடித்து வந்தார். கூடிய சீக்கிரம் தான் ஒரு புதிய பழக்கத்தை தன் ஆழ்மனதில் நிலைக்கச் செய்வோம் என்ற அறிதலோடு அவர் விடாமுயற்சியுடன் இருந்தார். வெளிமனம் ஒரு புகைப்பட கருவி போன்றது. ஆழ்மனம் ஒரு புகைப்பட சுருள் போன்றது. அவர் வெளிமனம் மூலம் எடுக்கும் படம் அதில்தான் பதிவு பெறுகிறது என்று நான் அவரிடம் கூறினேன். இது அவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் விருப்பம் குறித்த படத்தை தன் ஆழ்மனதில் பதிய வைத்து அதை அங்கு உருவாக்குவதை அவர் தன் முழு லட்சியமாக்கி கொண்டார். படச்சுருள்கள் இருட்டில்தான் கழுவப்பட்டு உருவாக்கப்படுகின்றன. அதேபோல் மனதின் படங்கள் ஆழ்மனதின் இருட்டறைக்குள் தான் உருவாக்கப்படுகின்றன. குவிக்கப்பட்ட கவனம். தன் வெளிமனம் புகைப்பட கருவியை போன்றது என்பதை பாப் புரிந்து கொண்டதால் அவர் பெரிதாக முயற்சி ஏதும் மேற்கொள்ளவில்லை. அங்கு மனப்போராட்டம் ஏதும் இருக்கவில்லை. அவர் அமைதியாக தன் எண்ணங்கள் சரி செய்து தன் கவனத்தை தன் முன் உள்ள படத்தில் குவித்தார். மெல்ல மெல்ல தன்னை அப்படத்தோடு அடையாளம் கண்டு உணரும் வரை தொடர்ந்து அதை செய்தார். தன் மனச்சூழலில் முற்றிலுமாக ஐக்கியப்பட்டு அப்படத்தை அடிக்கடி தன் மனதில் ஓட்டி பார்த்தார். தான் குணமாவது பற்றி அவருக்கு எவ்வித சந்தேகமும் எழவில்லை. குடிப்பதற்கு சபலப்படும் போதெல்லாம் குடிப்பது பற்றிய எண்ணத்தை தூர எறிந்துவிட்டு தன் குடும்பத்தோடு தன் வீட்டில் இருப்பதாக கற்பனை செய்தார். அதில் அவர் வெற்றியும் பெற்றார். ஏனெனில் தன் மனதில் உருவாக்கி கொண்டிருந்த அப்படத்தை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறோம் என்பதை அவர் உறுதியாக எதிர்பார்த்திருந்தார். இன்று அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு தன் குடும்பத்தாரோடு ஒன்றிணைந்து தன் வேலையில் வெற்றிகரமாகவும் வாழ்வில் பேரானந்தத்தோடும் சிறப்பாக இருக்கின்றார். துரதிருஷ்டம் தன்னை பின்தொடர்வதாக அவர் கூறினார். கடந்த 3 மாதங்களாக எனக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே ஏதோ ஒரு துரதிருஷ்டம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். திருமதி ரூத் தொழில் வல்லுநர்களுடைய பில்களையும் அவர்களது கோப்புகளையும் முறைப்படி கையாளும் ஒரு நிறுவனத்தின் நிறுவனர். ஆரம்பத்தில் அவரது நிறுவனம் மிகவும் வெற்றிகரமாக விளங்கியது. ஆனால் திடீரென்று எப்படியோ தடம் புரண்டு விட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு திறந்துவிடப்பட்ட எல்லா கதவுகளும் திடீரென்று மூடியது போல் இருந்தது. திரும்ப திரும்ப எனக்கு வாடிக்கையாளர்களாக மாறக்கூடிய சாத்தியம் மிக்கவர்களை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வரை நான் அழைத்து வருகிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கி விடுகின்றனர். என்ன நடக்கிறது என்று என்னிடம் கேட்டார். எவ்வளவு நாட்களாக இப்பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சுமார் 3 மாதங்களாக சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஏப்ரல் மாதத்தின் நடுவிலிருந்து இது துவங்கியது என்று பதிலளித்தார். தேதியை எப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? குறிப்பிட்டு சொல்லும்படியாக அப்போது ஏதேனும் நிகழ்ந்ததா என்று ஆர்வத்துடன் வினவினேன். அவர் புருவத்தை சுருக்கி என்னை பார்த்து, நீங்கள் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். நான் ஒரு பல் சீரமைப்பு மருத்துவரிடம் வியாபார பேச்சு நடத்தி கொண்டிருந்தேன். நான் அவரது பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நான் அவரிடம் எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துரைத்தேன். அவருடைய சளிப்பூட்டும் எழுத்தர் வகை பணிகளை என் நிறுவனம் அவருக்காக கையாண்டால் அவருக்கு எவ்வளவு நேரமும் உழைப்பும் பணமும் மிச்சப்படும் என்று நான் விபரமாக விளக்கினேன். அவர் அதிலுள்ள நன்மைகளை புரிந்து கொண்டு எனக்கு வாய்மொழியாக உறுதியளித்தார். ஆனால் நான் ஒப்பந்த பத்திரத்தை அவருக்கு அனுப்பிய போது முதலில் அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. பிறகு அவர் பின்வாங்கி விட்டார். நான் கோபத்தால் கொதித்தேன் என்று கூறினார். பிறகு என்ன நடந்தது என்று நான் துளைத்தேன். இதுபோல் தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது என்றார் ரூத். ஒரு சில கணங்கள் தன் கண்களை கைகளால் மூடினார். பிறகு என்னை துரதிருஷ்டம் பற்றி கொண்டது, இதற்கு வேறு விளக்கம் இல்லை என்று கூறினார். இல்லை இல்லை, வேறு ஒரு விளக்கம் உள்ளது என்று நான் அவரிடம் கூறினேன். அப்பல் மருத்துவர் மீது ரூத்திற்கு இருந்த எரிச்சலும் கோபமும் பிற சாத்தியம் நிறைந்த வாடிக்கையாளர்களும் பின்வாங்கி விடுவர் என்ற நம்பிக்கையை அவருடைய ஆழ்மனதிற்கு வழங்கின என்பதை நான் அவருக்கு விளக்கினேன்.
இந்நம்பிக்கை அவரிடத்தில் விரக்தி, எதிர்ப்பு மற்றும் தடைகளுக்கான ஒரு போக்கை ஏற்படுத்தியது. கடைசி நிமிட நிராகரிப்புகளை தன் மனதில் அவர் மெல்ல மெல்ல வளர்த்து கொண்டார். இது அவரது ஆழ் மனதில் பதிக்கப்பட்டவுடன் அவர் எதை கண்டு பயந்தாரோ அச்சூழ்நிலைகள் உருவாக துவங்கின. அதைத் தொடர்ந்த ஒவ்வொரு தோல்வியும் தான் தோல்விகளால் அழியப் போகிறோம் என்ற அவரது உறுதியான நம்பிக்கைக்கு மேலும் வலுவூட்டின. அவர் ஒரு விஷ சக்கரத்தை உருவாக்கி கொண்டார். நாங்கள் தொடர்ந்து பேசிய போது பிரச்சனை தன் சொந்த மனதில்தான் இருந்தது என்பதை ரூத் பார்க்க துவங்கினார். அப்பிரச்சனைக்கான தீர்வுக்கு ஒரே வழி தன் மனப்போக்கை மாற்றுவதுதான் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் கீழ்கண்ட முறையில் சுய பிரகடனம் செய்ய துவங்கினார். நான் என் ஆழ்மனதின் முடிவில்லா பேரறிவுடன் ஐக்கியமானவள் என்பதை உணர்கிறேன். என் ஆழ்மனம் தடைகளையோ கஷ்டங்களையோ தாமதங்களையோ அறியாதது. சிறந்தது குறித்த பேரானந்தமான எதிர்பார்ப்பில் வாழ்க்கை நடத்துவேன். என் ஆழ்மனம் என் எண்ணங்களுக்கு செயல் விடையளிக்கும். என் ஆழ்மனதின் எல்லையற்ற சக்தியின் போக்கிற்கு எதுவும் இடையூறு ஏற்படுத்த முடியாது என்பதை நான் அறிவேன். பிரபஞ்ச பேரறிவு எதை துவக்கினாலும் அதை எப்போதும் வெற்றிகரமாக முடித்து வைக்கும். படைப்பு ஞானம் என் ஊடாக வேலை செய்கிறது. அது என் அனைத்து திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிறது. நான் எதை துவங்கினாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கிறேன். என் வாழ்வின் லட்சியம் பிறருக்கு அற்புதமான சேவை வழங்குவதுதான். நான் தொடர்பு கொள்ளும் அனைவரும் என் சேவையால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் எல்லா வேலைகளும் தெய்வீக ஒழுங்கின்படி முழுமையாக நிறைவேறுகின்றன. அவர் தினமும் காலையில் தன் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளும் முன் இப்பிரார்த்தனையை தொடர்ந்து செய்தார். தினமும் இரவு தூங்கப் போகும் முன்பும் அவர் பிரார்த்தித்தார். குறுகிய காலத்திற்குள் அவர் தன் ஆழ்மனதில் ஒரு புதிய பழக்கத்திற்கான அமைப்பை தோற்றுவித்தார். விரைவில் அவர் தன் வாடிக்கையாளர்களாக கூடிய சாத்தியம் மிக்கவர்களை தன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வைப்பதில் மீண்டும் வெற்றி கண்டார். தான் துரதிர்ஷ்டத்திற்கு பலியானவள் என்ற எண்ணத்தை அவர் முற்றிலுமாக மறந்தார். நீங்கள் விரும்பும் விஷயம் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும்? இப்படி ஒரு கதை கூறப்பட்டு வருகிறது. ஓர் இளைஞன் சாக்ரட்டீஸிடம் ஞானத்தை பெறுவது எப்படி என்று கேட்டான். என்னுடன் வா என்று கூறி சாக்ரட்டீஸ் அவனை ஓர் ஆற்றிற்கு கூட்டிச் சென்று தண்ணீருக்குள் தள்ளி அவன் தலையை தண்ணீருக்கு அடியில் அழுத்தி பிடித்தார். அவ்விளைஞன் சுவாச காற்றிற்காக போராடும் வரை அவர் அவனை அப்படியே அழுத்தி வைத்திருந்தார். பிறகு அவனை விடுவித்தார். அவன் ஒரு வழியாக தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட பிறகு சாக்ரட்டீஸ் அவனிடம், உன் தலை தண்ணீருக்குள் இருந்தபோது நீ எதை அதிகமாக விரும்பினாய் என்று கேட்டார். எனக்கு காற்று வேண்டியிருந்தது என்று அவ்விளைஞன் கூறினான். சாக்ரட்டீஸ் மெதுவாக தலை அசைத்தவாறே, தண்ணீருக்குள் மூழ்கியிருந்த போது உனக்கு காற்று எவ்வளவு வேண்டி இருந்ததோ அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் தேவைப்படும் போது அதை நீ நிச்சயம் பெறுவாய் என்று கூறினார். இதே வழியில் உங்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட முட்டுக்கட்டையை தகர்த்தெறிய உங்களுக்கு ஆழ்ந்த உண்மையான விருப்பம் இருக்கும்போது, அதிலிருந்து விடுபட நிச்சயமாக ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்ற தெளிவான முடிவுக்கு நீங்கள் வரும்போது, அந்த வழிதான் நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்று உறுதியான முடிவெடுக்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு உண்மையிலேயே மன அமைதியும் சமாதானமும் வேண்டுமென்றால் அவை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீதியற்ற முறையில் நீங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் மேலதிகாரி உங்களிடம் நியாயமற்ற முறையில் நடந்திருந்தாலும் சரி, அல்லது யாரோ ஒருவர் எப்பேற்பட்ட கீழ்த்தரமான கயவராக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டறிந்தாலும் சரி, அவற்றை பற்றி கவலை இல்லை. நீங்கள் உங்கள் மன மற்றும் ஆன்மீக சக்திகள் குறித்து விழித்து கொண்டீர்களேயானால் இவை எதுவும் ஒரு பொருட்டே அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும். பகைமை, கோபம், வெறுப்பு, தீய எண்ணம் போன்ற திருடர்கள் உங்களிடமிருந்து உங்கள் அமைதியையும் ஒத்திசைவையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொள்ளையடித்து செல்ல நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். எப்பொழுது நீங்கள் உங்கள் எண்ணங்களை உங்கள் வாழ்வின் லட்சியத்தோடு உடனே அடையாளம் கண்டுகொள்ளும் பழக்கத்தை கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மக்கள், சூழ்நிலைகள், செய்திகள், நிகழ்வுகள் ஆகியவை உங்களை பாதிக்க அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் இலக்கு ஆரோக்கியம், உத்வேகம், இணக்கம் மற்றும் செழிப்பு. அமைதி என்னும் நதி உங்கள் ஊடாக இப்பொழுது பாய்ந்து சென்று கொண்டிருப்பதை உணருங்கள். தொட்டுணர முடியாத, கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக விளங்கும் உங்கள் எண்ணம் உங்களை ஆசீர்வதிக்கவும் உத்வேகமூட்டவும் உங்களுக்கு அமைதியை வழங்கவும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவரை ஏன் குணப்படுத்த முடியவில்லை? ஆலன் ஒரு பெரிய புத்தக விநியோகிப்பாளரிடம் விற்பனை பிரதிநிதியாக இருந்தார்.
அவருக்கு திருமணமாகி 4 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் வியாபார பயணங்களின் போது அவர் மற்றொரு பெண்ணுடன் இரகசிய தொடர்பில் ஈடுபட்டிருந்தார். அவர் என்னை பார்க்க வந்தபோது நடுக்கத்தோடும் எரிச்சலோடும் காணப்பட்டார். தூக்க மாத்திரைகளின் துணையின்றி அவரால் தூங்க முடியவில்லை. அவருக்கு அதிக இரத்த அழுத்தமும் அவரது மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத அல்லது குணப்படுத்த முடியாத பல வகையான உள்வலிகளும் இருந்தன. இது போதாதென்று அவர் அதிகமாக குடித்து கொண்டும் இருந்தார். இவற்றுக்கெல்லாம் காரணம் அவரது மனதில் இருந்த ஆழ்ந்த குற்ற உணர்வுதான் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். எந்த சமய கோட்பாட்டின் கீழ் அவர் வளர்க்கப்பட்டாரோ அது அவர் ஆழ்மனதில் வேரூன்றி இருந்தது. அது திருமண உறுதிமொழிகளின் புனிதத்தை பெரிதும் வலியுறுத்தியது. ஆனாலும் அவர் அவற்றை வெளிப்படையாக தொடர்ந்து மீறி கொண்டிருந்தார். அவர் அதிகமாக குடித்ததன் மூலம் தன் குற்ற உணர்வு என்னும் காயத்தை ஆற்ற பெரிதும் முயற்சித்து தோல்வியை தழுவி கொண்டிருந்தார். உடல் செயலிழந்தவர்கள் தங்கள் தீவிரமான வலிகளை பொறுத்து கொள்வதற்கு மார்பின் போன்ற மருந்துகளை உட்கொள்வது போல இவர் தன் மனவலியை போக்க மதுவை நாடினார். இது எரிகிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுகிற கதையைப் போல் ஆனது. விளக்கமும் தீர்வும். அவருடைய மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பது குறித்த என் விளக்கத்தை அவர் கவனமாக கேட்டார். தன் பிரச்சனையை எதிர்கொண்டார். அதை கவனமாக கருத்தில் கொண்டார். தன் தகாத உறவை முறித்து கொள்ள முடிவெடுத்தார். தன் குடிப்பழக்கம் தான் தப்பிப்பதற்கான முயற்சி என்பதையும் அவர் உணர்ந்தார். அவரது ஆழ்மனதில் புதைந்திருந்த காரணம் களையப்பட வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் குணமாதல் தொடரும். அவர் தினமும் 3 முறை கீழ்கண்ட சுய பிரகடனத்தை தன் ஆழ்மனதில் பதிவு செய்ய துவங்கினார். என் மனம் முழுக்க சமாதானமும் அமைதியும் சமநிலையும் நிறைந்துள்ளன. பிரபஞ்ச பேரறிவு என்னுள் புன்னகைத்தவாறு இலைப்பாரி கொண்டிருக்கிறது. என் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் உள்ள எதை பற்றியும் எனக்கு பயமில்லை. என் ஆழ்மனதின் முடிவில்லா பேரறிவு என்னை எல்லா வழிகளிலும் முன்னடத்தி வழிநடத்தி இயக்குகிறது. நான் இப்பொழுது அனைத்து சூழ்நிலைகளையும் விசுவாசத்துடனும் அமைதியுடனும் சமநிலையுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் சந்திக்கிறேன். நான் இப்பொழுது அப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்றுவிட்டேன். என் மனம் முழுதும் உள அமைதியாலும் சுதந்திரத்தாலும் பேர் ஆனந்தத்தாலும் நிறைந்துள்ளது. நான் என்னையே மன்னித்து கொள்கிறேன். அப்பொழுது நான் மன்னிக்கப்படுகிறேன். சமாதானமும் நிதானமும் உறுதியான நம்பிக்கையும் என் மனதில் ஒப்புயர்வற்று கோலோச்சுகின்றன. அவர் தொடர்ந்து இப்பிரார்த்தனையை கூறி வந்தபோது தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து முழு விழிப்புணர்வுடன் இருந்தார். தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருந்ததால் அப்புரிதல் அவருக்கு தேவையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் கொடுத்தது. அவர் இவ்வாசகங்களை சத்தமாக, மெதுவாக, அன்பாக அதன் பொருள் புரிந்து அர்த்தத்தோடு சொல்ல சொல்ல அவை அவரது ஆழ்மனதில் மெல்ல மெல்ல பதியும் என்று நான் அவரிடம் விளக்கினேன். அவ்வார்த்தைகளின் குணமாக்கும் அதிர்வுகள் அவரது ஆழ்மனதை சென்றடைந்து அவரது பிரச்சனைகளுக்கு காரணமான அனைத்து எதிர்மறை மனப்போக்குகளையும் முற்றிலுமாக அழித்து ஒழித்தன. ஒளி இருளை போக்கும் ஆக்கப்பூர்வமான எண்ணம் எதிர்மறையான எண்ணத்தை அழிக்கும். 1 மாதத்திற்குள் அவர் முற்றிலுமாக மாறியிருந்தார். ஒப்புக்கொள்ள மறுப்பது. நீங்கள் குடிப்பழக்கம் அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் ஒப்புக்கொள்ளுங்கள். பிரச்சனையை தட்டி கழிக்காதீர்கள். பலர் குடிக்கு அடிமையாக நீடித்திருப்பதற்கு காரணம் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுப்பதால்தான். உங்கள் நோய் ஒரு ஸ்திரமற்ற நிலையில் வெளிப்பாடு. அது ஓர் உள்ளார்ந்த பயம். நீங்கள் வாழ்வை எதிர்கொள்ள மறுக்கிறீர்கள். அதனால் குடிப்பதன் மூலம் உங்கள் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்கள். ஒரு குடிகாரராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இல்லை. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் மன உறுதியை பற்றி தற்பெருமை கூட கொண்டிருக்கலாம். நீங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவராக இருந்து நான் அதை இனிமேல் தொடவே மாட்டேன் என்று தைரியமாக ஆணித்தரமாக முழங்கினாலும் இவ்வுறுதிமொழியை மெய்ப்படுத்த தேவையான சக்தி உங்களிடம் இல்லை. ஏனெனில் அச்சக்தி எங்கே இருக்கிறதென்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களால் சொந்தமாக உருவாக்கப்பட்ட மனச்சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நம்பிக்கைகள், அபிப்பிராயங்கள், பயிற்சிகள், சுற்றுச்சூழலின் தாக்கங்கள் ஆகியவற்றால் கட்டுண்டு கிடக்கிறீர்கள். பெரும்பாலான மக்களைப் போல நீங்களும் பழக்கத்திற்கு அடிமையானவர். நீங்கள் இப்பொழுது நடந்து கொள்வதைப் போல நடந்து கொள்வதற்கு நீங்கள் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சுதந்திரம் குறித்த எண்ணத்தை உருவாக்குதல்.
சுதந்திரம் மற்றும் மன அமைதி குறித்த எண்ணங்களை அவை உங்கள் ஆழ்மனதின் ஆழங்களை சென்று அடையும் விதத்தில் கட்டியெழுப்ப முடியும். சர்வ வல்லமை மிக்க உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு குடியின் மீதுள்ள அனைத்து விருப்பங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கும். அச்சமயத்தில் உங்கள் ஆழ்மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பது குறித்த ஒரு புதிய புரிதல் கைவர பெறுவீர்கள். உங்கள் அறிக்கைக்கு துணை நின்று உண்மையை உங்களுக்கே நிரூபிக்கக்கூடிய அளவில்லா வளங்கள் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். 51% குணமாதல். ஏதேனும் ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் தீவிர விருப்பம் கொண்டிருந்தால் நீங்கள் ஏற்கனவே 51% குணமாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கெட்ட பழக்கத்தை தொடர்வதை காட்டிலும் அதிலிருந்து விடுபடுவதில் நீங்கள் அதிக தீவிரத்துடன் இருக்கும்போது அப்பழக்கத்திலிருந்து முழு விடுதலை கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை கண்டு வியப்படைவீர்கள். உங்கள் மனதை எந்த எண்ணத்தின் மீது நிலை நிறுத்துகிறீர்களோ அவ்வெண்ணத்தை உங்கள் மனம் பூதாகரமாக்கும். உங்கள் மனதை தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்க அதை சுதந்திரம் மற்றும் அமைதியில் ஈடுபடுத்துங்கள். அதன் கவனத்தை இப்புதிய திசையில் குவித்திடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் சுதந்திரம் மற்றும் சமாதான கொள்கைகளை மெல்ல மெல்ல ஊடுருவச் செய்யும் எண்ணங்களை உற்பத்தி செய்வீர்கள். இம்முறையில் உணர்ச்சிமயமாக்கப்படும் எந்த ஓர் எண்ணமும் உங்கள் ஆழ்மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் வாழ்வில் அனுபவங்கள் தோன்றும். பதிலீட்டு கோட்பாடு. உங்களுக்கு துன்பம் வந்தால் அதிலிருந்து ஏதேனும் நல்லது வெளிவரும் என்பதை உணருங்கள். நீங்கள் அனுபவித்த துன்பம் வீண் போகாது. ஆனாலும் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டிருப்பது முட்டாள்தனம். நீங்கள் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தால் அது உங்கள் மனதையும் உடலையும் சீர்குலைத்து சாய்த்துவிடும். உங்கள் ஆழ் மனதில் உள்ள சக்தி உங்களுக்கு துணை நிற்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் பெரிதும் மனச்சோர்வூட்டும் நோயால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக காத்திருக்கும் விடுதலை குறித்த மகிழ்ச்சியை கற்பனை செய்ய துவங்குங்கள். இதுதான் பதிலீட்டு கோட்பாடு. உங்கள் கற்பனை உங்களை குடிப்பதற்கு இட்டுச் சென்றது. அது இப்பொழுது உங்களது விடுதலைக்கும் மன அமைதிக்கும் கூட்டிச் செல்லட்டும். நீங்கள் சிறிது கஷ்டப்படக்கூடும், ஆனால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான நோக்கத்திற்கு தான். பிரசவ வேதனையை பொறுத்து கொண்டிருக்கும் தாயை போல நீங்கள் அதை பொறுத்து கொண்டு உங்கள் மனதின் குழந்தையை ஈன்றெடுப்பீர்கள். உங்கள் ஆழ்மனம் நிதானத்தை பெற்றெடுக்கும். குடிப்பழக்கத்திற்கான காரணம். குடிப்பழக்கத்திற்கான உண்மையான காரணம் எதிர்மறையான அழிவுபூர்வமான சிந்தனைதான். ஏனெனில் மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அப்படியே ஆகிறார்கள். குடிக்கு அடிமையானவரிடம் ஆழமான தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமை உணர்வும் வெறுப்பும் தோல்வி உணர்ச்சியும் நிறைந்திருக்கும். பெரும்பாலும் இவை ஓர் ஆழ்ந்த உள் எதிர்ப்பையும் உடன் அழைத்து வரும். அவருடைய குடிப்பழக்கத்தை விளக்க அவரிடம் எண்ணற்ற பொய் காரணங்கள் இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் அதற்கான ஒரே காரணம் அவருடைய சிந்தனை முறையில்தான் இருக்கிறது. 3 மாயப்படிகள். முதற்படி, அசைவின்றி இருங்கள். மனதின் ஓட்டத்தை நிறுத்தி அதை அமைதிப்படுத்துங்கள். ஓர் உறக்க நிலைக்குள் நுழையுங்கள். இந்த ஓய்வான அமைதியான ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நீங்கள் 2வது படிக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் படி, உங்கள் மனதில் எளிதாக பதிக்கக்கூடிய ஒரு சிறு சொற்றொடரை எடுத்துக்கொண்டு தாலாட்டை போல அதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருங்கள். நிதானமும் மன அமைதியும் இப்பொழுது என் வசம் உள்ளன. நான் அதற்காக நன்றி கூறுகிறேன் என்ற சொற்றொடரை பயன்படுத்துங்கள். மனம் அலைப்பாய்வதை தடுக்க இதை சத்தமாக வாய்விட்டு சொல்லுங்கள், அல்லது உங்கள் மனதில் சொல்லும்போது சத்தமின்றி வாயை அசைத்தவாறு சொல்லுங்கள். இது அதை ஆழ்மனதிற்குள் நுழைக்க உதவும். இதை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை செய்யுங்கள். ஓர் ஆழ்ந்த உணர்ச்சிமயமான பதில் கிடைக்கும். 3வது படி, தூங்கப் போவதற்கு முன் மாபெரும் ஜெர்மானிய கவி யோஹான் வான் கதே செய்ததை நீங்களும் பின்பற்றுங்கள். ஒரு நண்பரையோ அல்லது உங்கள் அன்புக்குரியவரையோ கற்பனை செய்யுங்கள். உங்கள் கண்கள் மூடியிருக்கின்றன. நீங்கள் ஓய்வாகவும் அமைதியுடனும் இருக்கிறீர்கள். உங்கள் நண்பரோ அல்லது அன்புக்குரியவரோ உணர்வு பூர்வமாக இருந்து வாழ்த்துக்கள் என்று உங்களிடம் கூறுகிறார். புன்னகையை பார்க்கிறீர்கள். குரலை கேட்கிறீர்கள். அவரது கையை தொடுகிறீர்கள். எல்லாம் நிஜமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் என்ற வார்த்தை விடுதலையை சுட்டி காட்டுகிறது. இதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் ஆழ் மனதிடமிருந்து திருப்திகரமான பதில் வரும் வரை தொடர்ந்து இதை செய்யுங்கள். தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள்.
பயம் உங்கள் மனக்கதவை தட்டும்போதோ அல்லது கவலை, மனக்கலக்கம், சந்தேகம் போன்றவை உங்கள் மனதிற்குள் நுழைந்தாலோ உங்கள் நோக்கத்தையும் லட்சியத்தையும் மீண்டும் மனதில் நிலைநிறுத்துங்கள். உங்கள் எண்ணத்தையும் கற்பனையையும் தூண்டக்கூடிய உங்கள் ஆழ் மனதிற்குள் உறைந்திருக்கும் அளவற்ற சக்தியை பற்றி எண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு உறுதியையும் சக்தியையும் தைரியத்தையும் அளிக்கும்.